ஹாய், இன்னைக்கு நம்ம ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான அண்ட் டேஸ்டியான சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? 1/2 kg சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 கிளாஸ் தயிர் ஆட் பண்ணி இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சிடலாம். சிக்கன் சோக் பண்ணி வச்சிருக்க டைம்ல நம்ம கீ ரோஸ்ட்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நம்ம ஊற வச்சிருக்க சிக்கன் ஆட் பண்ணி இந்த நெய்ல நல்லா வறுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க பொருட்களை மிக்ஸி ஜார்ல மாத்தி இது கூட ஒரு துண்டு இஞ்சி, 8 பல் பூண்டு ஆட் பண்ணி கொஞ்சம் கொரகொரப்பா மசாலாவை அரைச்சிட்டு இது கூட ஒரு சின்ன துண்டு புளிய ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா நைஸா பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் ஒரு கால்வாசி வெந்து வந்திருக்கு. இதுல ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சிக்கன் மேரினேட் பண்றதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிருந்தோம். இப்போ உப்பு செக் பண்ணிட்டு இன்னும் 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த கிரேவி கொஞ்சம் சுண்டி வர வரைக்கும் சிக்கன் வேக வச்சு எடுத்தா நமக்கு டேஸ்டியான சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடி. இது சாம்பார் ரைஸ்க்கு ஒரு அருமையான சைட் டிஷ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மோர் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.